உன் பிள்ளை கெட்டு போயிட்டான், என் கணவன் திருந்த மாட்டாரு, இனி வியாதி சுகமாகாது, இதெல்லாம் வாய்ப்பில்லை, இப்படி எல்லாம் உலகம் சொல்லியிருக்கலாம். ஏன்னா அவங்க எல்லாம் உலகத்தின் மறைவில் இருக்கிறவங்க. நீ தேவோட பாதுகாப்புல இருக்கிறவர். அல்லேலூயா. என் தேவனால் இயற்கைக்கு அப்பாற்பட்டு ஒரு அதிசயத்தை செய்ய முடியும். இயற்கைக்கு அப்பாற்பட்டு ஒரு அதிசயத்தை செய்யறதுனாலதான் அவரை தேவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கோம். நீ நினையாதது எட்டாதது காரியங்களை இன்னைக்கு சாட்சிகள் சொல்ல. உங்க வீட்லயும் சில கல்களை இன்னைக்கு கர்த்தர் உழுக்க போகிறார். இந்த மாசம் நீ நான் என்னப்பா பண்றது, என் கணவனை மாறவே மாட்டுறது, என் கடன் மாற மாட்டேது, சூழ்நிலை கவலைப்படாது. இன்னைக்கு பெரிய ஒரு அற்புதத்தை உங்க வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த அக்டோபர் மாசம் நீ முடியாத காரியங்கள் எல்லாம் முடிச்சு வந்து நிற்பேன். நீ கடந்த மாசம் எல்லாம் சில வேலை பெண்டிங்கோட தான் நின்றுருப்பேன். சில காரியங்கள்லாம் அப்படி நிலுவையில் இருக்கும். இந்த மாசம் எல்லாத்தையும் நிறைவாய் மாற்றி அதை சம்பூர்ணமாய் மாற்றி உன்னை அழகுபடுத்துகிற தேவன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொல்லுகிறேன், என்னுடைய மறைவில் இருக்கிறேன், நீ உனக்கு ஒண்ணுன்னா நான் விட்டுடுவேன். இந்த மாதம் கர்த்தர் நமக்காய் கொடுக்கிற வாக்குதத்தம், இது மாதத்தில் முதல் நாள் என்பதனால் வாக்குதத்த செய்திகளோடு கூட நாம் கடந்து போவோம். ரூத் எழுதின ரூத் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போமா? உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. அவராலே உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே, விசுவாசிக்கலாமே சொல்லுவோமே. இன்றைக்கு இந்த மாதம் 3 விதமான ஆசீர்வாதம். அதுல கருப்பொருள் என்னன்னா நிறைவான பலன். நிறைவான பலன் என்பது இது தேவனிடத்துல மட்டும்தான் கிடைக்கும். ஒரு ஆமென் சொல்லுவோமே. இந்த உலகத்தில் யாருமே நமக்கு நிறைவானது கொடுத்துருதில்லை. நல்ல ஒரு சம்பளம் இருக்காது, நல்ல ஒரு வாழ்க்கை இருக்காது, நல்ல ஒரு ஆரோக்கியம் இருக்காது, நல்ல ஒரு வீடு, நல்ல ஒரு சாப்பாடு. இந்த உலகத்தில் எதுவுமே நிலையற்ற ஒரு காரியம். அதில் ஒரே ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா, எந்த உலகத்தில் எந்த காரியம் எடுத்தாலும் நிறையற்றது, நிலையானது யாரும் சொல்ல முடியாது. ஒன்று தோற்றம்னு ஒன்று இருக்கும், முடிவுன்னு ஒன்று இருக்கும். மலைன்னு எடுத்தாலும் இத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக உருவாக்கப்பட்ட மலைன்னு சொல்லுவாங்க. கடலுக்கும் வயசு இருக்கு, ஆனால் இவைகளை உண்டு பண்ணினவருக்கு வயது கிடையாது. அல்லேலூயா. நம்ம எதிர் கூட யாரை சார்ந்திருக்கிறோம் அப்படின்னா, பலமானவர்களை நாம் சார்ந்திருக்கும் போது நம் பலம் பெற்றவர்களாய் மாறுவோம். சொல்லுங்க, பலமானதை சார்ந்திருக்கும் நம்ம பலம் பெற்றவர்களாக இருப்போம். ஆமாம் தானே? எனக்கு உதவி செய்ய ஒருத்தர் என்ன ஒரு 10 பேர் அடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. நான் என்ன பண்ணுறேன், 2 பேர் ஒருத்தரை கூட்டு போகிறேன். அவர் இந்த 10 பேர் அடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காரு. நான் என்ன பண்ணுவேன், அவர் என் கூட இருந்தால் போல, நீ எத்தனை பேர்னா கூட்டு வாடா இருக்கு. ஆனால் நம்ம ஆள் இட்டுன்னு போகிற ஆள் எதிர்க்கிற ஆளை பார்த்தாவே தொடனடிங்க இருந்தால் அவர் இட்டுன்னு போகிறது என்ன கிடையாது, வேஸ்ட்டு கிடையாது, வேஸ்ட்டு. ஆனால் பேருக்கு வேணா சொல்லலாம், என் பின்னாடி பேக்ரவுண்ட் இருக்குன்னு. ஆனால் அவருக்கு என்ன கிடையாது, பலம் கிடையாது. இப்படி தான் நம்ம வாழ்க்கையில் நமக்கு பக்கபலமாக நினைக்கிற நம்ம வருமானம், நம்ம தொழில், நம்ம குடும்பம், நம்மளுடைய காரியங்கள் எல்லாமே எனக்கு பலம். எனக்கு எங்கள் அம்மா தான் பலம் நினைப்பீங்க, ஒரு நாள் அவங்க அந்த அம்மா இல்லாமல் போவாங்க. எனக்கு எங்கள் அப்பா தான் பலன், ஒரு நாள் அப்பா இல்லாமல் போவாங்க. கணவர் தான் பலன், கணவர் இல்லாமல் போவாங்க. பிள்ளை தான் என்னை பார்த்துக்குவோம், இல்லை எனக்கு எங்கள் அண்ணன் தான், எங்கள் தங்கச்சி தான், ஒரு நாள் அவர்கள் நமக்கு பகையாக நிற்பாங்க. பிசாசுடைய வேலை என்னன்னா, உனக்கு யார் சப்போர்ட் பண்றாங்களோ அவர்களை உனக்கு விரோதமாய் மாற்றி அமைப்பது. அல்லேலூயா. அப்ப தேவன் எதை எதிர்பார்க்கிறாருன்னா, நான் உனக்கு
நிலையானவனா இருக்கிறேன். இனி என்ன தேட ஆரம்பிச்சுன்னா, நான் இந்த மாதம் உங்களுக்கு எல்லாவற்றையும் நிலையானது நிறைவானதை நான் கொடுக்க வல்லவராக இருக்க விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவோமே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என் தேவன் எனக்கு நிறைவானவைகளை கொடுப்பார். ஹல்லேலூயா. அவர் குறைபற்ற பாத்திரம் அல்ல, குறைவானவரும் அல்ல. ஒரு கணவன் இல்லாத ஒரு விதவை, வருமானத்துக்கே கஷ்டம். என்ன பண்ணுறாங்க? செத்துடலாம், ஒரே பிள்ளை தான் இருக்குது, இடையில ஒரு பட்னியாக சாப்பிட்றதுக்கு கொஞ்சோண்டு மாவும் எண்ணெயும் இருக்குது, இது சுட்டு என்ன பண்ணிடலாம், நம்ம வாழ்க்கை இனியோடு முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு லாஸ்ட்டாக இருக்க மாவு வச்சு அந்த பிள்ளைகிட்ட பேசுகிறாங்க, நம்ம இனியோட செத்துடலாம்ப்பா அப்படின்னு. அந்த வீட்டுக்குள்ள தேவன் நிறைவானவர் என்ன பண்ணுறாரு? ஒரு தீர்க்கதரிசியை அந்த வீட்டுக்குள்ளே அனுப்புகிறார். நல்லா கவனிங்களேன், ஒரு தீர்க்கதரிசி அவங்க வீட்டுக்குள்ளே அனுப்புகிறார். தீர்க்கதரிசி என்ன பண்ணுறாரு? போயிட்டு, அம்மா தீர்க்கதரிசினா ஒரு ஊழியக்கார், சாப்பிட ஏதாவது இருக்கான்னு, சாப்பாடு இருந்தால் எதாவது எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ற உரிமையாக கேட்குறாரு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, நாங்களே கணவன் இல்லாமல் கஷ்டப்பட்டு சாவலான்னு முடிவில் கொஞ்சோண்டு எண்ணெயும் கொஞ்சோண்டு மாவும் இருக்குது, கொஞ்சோண்டு எண்ணெய் கொஞ்சோண்டு மாவு, இவ்வளோ தான் இருக்குது, இதை வச்சுட்டு தான் என் வாழ்க்கையை முடிச்சுக்க போகிறேன், அதுக்கும் சாப்பிட கூட வழி இல்லாமல் அதையும் என்கிட்ட கேட்குறீங்களே, நியாயமான்? இன்றைக்கி நம்ம வாழ்க்கையிலையும் பாருங்கண்ணே, நம்மக்கிட்டே ஒன்றும் இருக்காது, ஆனால் நம்மக்கிட்ட 4 பேர் கேட்டுனே நிற்பாங்க. காசே கொடுக்க மாட்டேறேன், உதவி செய்ய மாட்டேறேன். நம்ம சூழ்நிலை யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. இல்லை, நம்ம என்ன நிலைமையில் இருக்கோம், நம்மளுடைய உள்ளங்கள் என்ன இருக்குது, நம்ம தேவைகள் என்ன இருக்குது, நம்மளாம் மேக்கப் பண்ணிட்டு நிற்கும் பொழுது எப்படி இருக்கும்? இவங்களுக்கு என்னடா கவலை, இவங்களுக்கு என்ன பிரச்சனை? ஆனால் ஒவ்வொரு சகோதரி இருதயத்தில் 1000 கவலைகள் இருக்கும், 1000 தேவைகள் இருக்கும். இதை யார் அறிந்திருப்பா? தேவன் ஒருவரே அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. உன் உள்ளாந்த பாவத்தை அவர் அறிந்திருக்கிறார்னா, உன் உள்ளாந்த தேவையும் என் தேவன் அறிந்திருக்கிறார். தெரிஞ்சுங்க. நம்ம ஒரு சைடு தான் பார்ப்போம், தேவன் எந்த குற்றத்தை செய்தாலும் கவனிக்கிறாருன்னா, நீ எந்த துக்கத்தில் இருந்தாலும் நீ சொல்ல தேவையில்லை, என் தேவனுக்கு அது தெளிவாய் தெரியும். ஒரு ஆமென் சொல்லுவோமே. இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம். தேவன் எப்படிப்பட்டவர்? விசேஷமானவர். நிறைய நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் நம்ம சூழ்நிலையை இந்த புரிஞ்சுக்குள்ள யாருக்கும். இப்போ இந்த 1ஆம் தேதிக்கு வந்திருக்கீங்க, எத்தனை பேர் சம்பளத்தோடு வந்திருப்பீங்க? சம்பளம் போன மாதம் கடைசியில் சில பேருக்கு மந்த் எண்டில் வரும் சம்பளம், 1ஆம் தேதி 0வா நிற்கும். இன்னும் சில பேருக்கு இந்த மாதம் சம்பளம் வருமான ஒரு கொஸ்டின், அப்படி வந்தாலும் எத்தனை நாள் நிற்கும்ன்றது கொஸ்டின். காசு குறைவான சமயத்தில் வந்திருப்பீங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உங்கள் குறைவுகளை நிறைவாக்க தான் தேவன் உங்களுக்கு வார்த்தையை அனுப்புகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அநேகர் குறைகளோடு நிறைவில்லாதபடி, உன் இருதயம் நிறைவில்லாதபடி இன்னைக்கு வந்திருக்கலாம். எல்லாம் கைகளை உயர்த்துங்களேன். என் தேவன் என்னை நிறைவாய் மாற்றி கொடுக்க போகிறார். அல்லேலூயா. உள்ள தீர்க்கதரிசி உள்ள வராரு, கேட்டுட்டாரு. இவங்க திட்டிட்டு சாப்பிட்றதுக்கு தான் வச்சிருக்கோம் சாப்பாடுன்னு சொல்லிட்டு திட்டிட்டு அவருக்கு எடுத்துட்டு வந்து போடுறாங்க. இதுதான் குணம். நம்ம என்ன பண்ணுவோம்? நான் அதில் விஷத்தை கலக்கிறேன், வேணா உனக்கும் சேர்த்து என்ன பண்ணுறேன், நான் தனியாக போவேனா, என்னையும் விருப்பத்தில் நீ சாப்பிடணும். அங்கே பாருங்க, அந்த விதவை செஞ்ச ஒரு காரியம், சரி நம்ம மறிக்கிற முடியாச்சு, இதை சாப்பிட்டு சாப்பிடலான்னு பார்த்தா அதுக்கும் ஒரு ஆள் வர்றாங்க, பரவாயில்ல கொடுப்போம். அன்னைக்கு அவங்க செஞ்ச காரியம், அந்த ஊழியக்காரருக்கு அங்கே போட்ட சாப்பாடு, அங்கே வந்து அந்த சோதனை எதற்காகனா, சோதனை மேலே சோதனை சொல்லுவாங்கல்ல, எப்பா எரியிற நெருப்புலேயே என்ன பண்ணுறாங்க, எண்ணெயை ஊற்றுறாங்க, அடித்த இடத்துல அடிக்கிறாங்க, கொட்டுற இடத்துல என்ன பண்ணுறாங்க, அடிக்கிறாங்க, குனிற இடத்துல என்ன பண்ணுறாங்க, நசுக்கிறாங்க. என்ன நடந்தாலும் சரிங்க, உங்களோட கர்த்தர் இருக்கிறார். ஞாபகம் வச்சுங்க, யார் நசுக்கினாலும், யார் என்னை மிதிச்சாலும் தேவன் என்னோடு இருக்கிறார். சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த பலம் உங்களுக்குள்ளே இருக்கணும். நான் அந்த பாயிண்ட்டுக்குள்ளே வரேன். இப்போ இந்த பிள்ளை என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு சாப்பாடு போட்டுடுறாங்க. ஒன்றும் இல்லை, தேவன் இப்போ தான் கிரியை செய்கிறார். உன்கிட்ட ஒன்றும் இல்லை, கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய் இருக்குன்னு தானே உனக்குள்ளே அந்த கொஞ்சம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க, அதுவுமே இல்லை. இப்போ நீ என்ன, அது 0. இப்போ என் வார்த்தையை நான் உனக்கு தரேன். அல்லேலூயா. இந்த கொஞ்சோண்டு மாவுன்னு சொன்னியே, கொஞ்சோண்டு என்னன்னு சொல்றியே, நான் அதை ஆசீர்வதிக்கிறேன், போ. இப்போ அந்த ஆசீர்வதிச்ச உடனே
அந்த இடத்துல இருந்து என்ன பண்ணி கொடுக்க, இவங்க எண்ணெய் எடுக்க எடுக்க மாவு எடுக்க வந்து கொண்டே இருக்கு. அப்புறம் ஆசீர்வதிக்கிறார், உனக்கு வாழ்க்கையில் பஞ்ச காலம் முடியும். பஞ்ச காலம் என்பது என்ன? கஷ்டம் முடிஞ்சு ஆசீர்வாதம் வர்றது பத்தியா, அது வரையும் இந்த எண்ணெய் மாவும் குறைபடாது. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. நீ குறைவுன்னு சொன்னது எடுக்க எடுக்க நிறைவாய்க்கொண்டே இருந்தது. அல்லேலூயா. அவங்க வாழ்க்கையின் எதிர்காலங்கள் மாறத்தக்கதாக இந்த எண்ணெயும் மாவும் வைத்து அவர்கள் பிழைக்கத்தக்கதாக என் தேவன் அவர்களுக்கு பலன் கொடுத்தார். கரங்களை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுவோமே. நல்லா நல்லா கரங்களை தட்டி. இன்னைக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையில இன்னைக்கு அந்த வார்த்தையை கொடுக்குற, நான் நிறைவானவனா இருக்கிறேன், உனக்கு நான் நிறைவை கொடுக்குறேன். அல்லேலூயா. உன்கிட்ட என்னென்ன குறைவு இருக்குமா நீ யோசிச்சு பாருமா. உனக்கு அழகு குறைவா, சரீரத்தில் பலன் குறைவா, குடும்பத்தில் சமாதானம் குறைவா, வருமானம் குறைவா, ஆரோக்கியம் குறைவா இருக்கா, வேலை குறைவா இருக்கா? இன்னைக்கு கர்த்தர் அதையெல்லாம் நிறைவாய் மாற்றப் போகிறேன். இந்த மாதம் விசேஷமான மாதம், அக்டோபர் மாதம் உன் குறைவுகளை மாற்ற மாதம். எழுதி வச்சுக்கோங்க, இதெல்லாம் குறைவுன்னு இன்னைக்கு டைரியில் முதல் பக்கத்தில் எழுதி வைங்க. 3 குறையாத எழுதி வைங்க, இது எனக்கு குறையா இருக்குன்னு. இந்த மாத இறுதியில் அந்த குறைவுகளை என் தேவன் நிறைவாய் மாற்றி கொடுப்பார். விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவோமே. எழுதுங்க, பேனா இருந்தால் எடுத்து எழுதுங்க. 3 குறை, இது எனக்கு குறையா இருக்கு. இந்த மாதம் இத்தனை மாதங்கள் இத்தனை ஆண்டுகள் மாறாதது. என் தேவன் இந்த அக்டோபர் மாதம் உங்கள் குறைவுகளை நேரில் பார்க்கிற ஒவ்வொருத்தர் வீட்லையும் கர்த்தர் குறைவுகளை நிறைவாய் மாற்றுகிற தேவன். கரங்களை தட்டி வராமேன்னு சொல்லுவோமே. அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் சொல்லுது, செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. நீ என்ன செஞ்சிருக்கியோ, நீ என்ன செஞ்சியோ, நீ என்ன செஞ்சியோ, உன் கண்ணீர், நம்ம என்ன செஞ்சிருப்போமா? நன்மை காரியம் ஏதாவது செஞ்சிருப்போமா? பார்த்தீங்களா? இல்லை. முன்னெல்லாம் கோயில் குளத்துக்கு போவோம், 4 பிச்சைக்காரன் வெளியே உட்காந்துருப்பான். இன்னைக்கு பிச்சைக்காரன் வெளியே இல்லை, நம்ம தான் பிச்சைக்காரங்களா இருக்கும். அவன் காசு நல்லா வச்சுன்னுக்கிறான், போட ஒன்றும் இருக்காது. அல்லேலூயா. உண்மைதானம்மா? பிச்சைக்காரன்ட்ட காசு குத்தி சில்லற மாத்திர நிலைமைக்கு நம்ம வந்தாச்சு. இல்லை நான் பிச்சைக்காரன் நல்லா காசு போடுறவங்க மட்டும் வராமேன்னு சொல்லுவேமே. தெரிஞ்சு போச்சு. நம்மளும் அந்த நம்மள தான் இருக்கும். கையில் காசு ஒன்றும் இல்லை, ஒருத்தருக்கு உதவி செய்ய முடியல. ஏன்னா நம்ம சூழ்நிலை மோசமாக இருக்குது. இந்த கொரோனாவுக்கு அப்புறம் வந்த பிரச்சனை எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. ஆஃப்டர் கொரோனாவுக்கு அப்புறமேட்டு 40% விலைவாசி ஏறி போடுச்சு. சரி, விலைவாசி ஏறிச்சு, வருமானம் ஏறிச்சா பார்த்தீங்களா? இல்லை. 30% வருமானம் குறைஞ்சிருக்கு. 15,000 சம்பாரிச்சவங்க 13,000 ரூபாய்க்கு வந்துட்டாங்க. 15,000 செலவு பண்ண இடத்துல 20,000 ரூபாய்க்கு செலவுக்கு வந்துருச்சு. அப்ப தேவன் சொல்லுகிறார், உன் செய்கைக்கு தக்க பலனை தரேன். நம்ம செய்கைன்னா என்ன? இன்னைக்கு சபைக்குள்ள உள்ள வந்திருக்க பத்தியா, இதுவே நீ ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாய் மாறிட்டேன். அல்லேலூயா. நான் என்ன பாஸ்டர், நான் எதுவுமே நான் கர்த்தருக்காய் செய்யல. நீ சேவையில் உன் நேரத்தில் எவ்வளோ நேரங்களில் வீணா கொடுத்த நேரங்களில் இன்னைக்கு இந்த 1 மணி நேரம் தேவனுக்காக நீ கொடுக்குற பத்தியா, அவர் சமூகத்தில் வந்து காலடி வந்திருக்கு பத்தியா, இன்னைக்கு நீ ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளையா மாறு. அல்லேலூயா. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேமே. பாஸ்டர், நான் உள்ள வந்தேன், நான் பாவத்தை அறிக்கை செய்யல, நான் பாவத்தை விடல, எனக்கு ஒரு நன்மையை கிடைக்கல, நான் பெருசாவும் நான் ஜெபம் பண்ணல. நீ அவர் சமூகத்துக்கு தேடி வந்திருக்கிறதே ஆசீர்வாதம். அல்லேலூயா. உங்களுக்கு பிடிச்ச ஒரு உறவுங்க ரொம்ப தூரத்தில் இருக்காங்க, ஊரில் இருக்காங்க, பார்த்ததே இல்லை. உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனு, அவங்க உங்கள் வீட்டில் வந்து உட்காந்து அவனுக்கு எப்படி இருக்கும்? அவங்க செய்ய தேவையில்லை, வந்தாவிப்பா எவ்வளோ தூரத்துலேருந்து வந்துட்டாங்கப்பா, எப்படி நம்மளுக்காக தேடி வந்திருக்கிறாங்க. அந்த ஒரு வாஞ்சை இருக்கு பாரு. அவங்களுக்கு வந்து விஷ் பண்ணலை, அவங்க தூரத்தில் உட்காந்துட்டு தூரத்துலேயே பார்த்துட்டு போயிட்டாங்க கல்யாணத்துக்கு. ஆனால் உன் இருதயம் எப்படி தான் இருக்கும்? சே, நம்மளுக்காக அவ்வளோ தூரத்தில் வந்தாங்களே. சாப்பிடாம கூட போயிருப்பாங்க. ஏன் முன்னாடி வரலன்னா வந்தால் மொய் வைக்கணும் அப்படி பயந்துட்டு கூட போயிருக்கலாம். ஆனால் நமக்கு எப்படி இருக்கும்னா, வந்ததே நமக்கு எப்படி இருக்கும்? அவங்களுக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப நன்றிங்க வந்ததுக்கு சொல்லுவோமா இல்லையா? அதே போல தான் இன்னைக்கு உள்ளே வந்திருக்க பார்த்தீங்களா? இந்த அக்டோபர் மாதம் நீ செஞ்ச காரியம், முதல் மாதம் முதல் நாள் நீ உள்ளே வந்திருக்கிற, நீ ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாக இருக்க. அல்லேலூயா. நான் கர்த்தருக்காக என்ன செஞ்சேன்? நீ உள்ளே வர்றதே ஆசீர்வதிக்கப்பட்ட. நீ உள்ளே வந்து கண்ணை மூடி ஸ்தோத்திரம், வாயிலேருந்து அல்லேலூயா ஸ்தோத்திரம் கை தட்டுற பார்த்தீங்களா? அந்த ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு கிஃப்ட் உண்டு. உன் வீட்டில் உன் பிள்ளை, உன் வீட்டுக்காரரு ரட்சிக்கப்படாமல் இருப்பாங்க, அவங்களெல்லாம் கர்த்தர் உலுக்கின்னு இருப்பார். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேமே. காலையில் ஒரு சாட்சி சொல்லியிருந்தேன்.
ஒரு சகோதரி 4 வருஷமாக சபைக்கு வராங்க. அவங்க ஹஸ்பண்ட் கார்பெண்டர் ஒர்க்கில் என்ன பிரச்சனைனா, அவர் நல்ல தொழில் வேலை செய்கிறவர். ஒரு நாளைக்கு போனால் 3000 சம்பாதிப்பார். ஆனால் 3 நாளுக்கு மேலே போக மாட்டார். மீதி 3 நாள் என்ன பண்ணுவார்? வந்த காசு எடுத்து நல்லா ஜாலினா ஜிம்கானா. இதில் வேற சைடில் வர ஒரு கீப். இந்த அம்மாவுக்கு போராட்டம். இவங்களுக்கு 2 ஆம்பளை பசங்க. இந்த அம்மா சபைக்கு மட்டும்தான் வருவாங்க, தவிர கூட யாரும் வரமாட்டாங்க. 4 வருஷம் வீட்டில் ஒரு மாற்றம் இல்லை. என்ன எதனால என்னவா இருக்கும்? நொந்து போய் நம்ம கூட இருக்க நண்பர்கள்லாம் பேசுவாங்கல்ல, நீ சபைக்கு போறியே, இந்த சபைக்கு ஏன் போறவா, இந்த சபைக்கு போகலாம். அங்கே கூட்டின்னு போயும் அவங்க வீட்டுக்கார்ட்டையும் மாற்றம் இல்லை, பிள்ளைங்கிட்டையும் மாற்றம் இல்லை. இன்னும் சில பேர் சொல்லுவாங்கள்ல, எதுக்கு போற, வீட்டை ஒழுங்கா பாரு, போய் என்ன கிடைச்சது, சபையில் போய் இத்தனை நாள் போனி உன் வீட்டுக்கார் மாற்றாரா, என்ன மாற்றா, நீ எதுக்கு அங்கெல்லாம் போன? இந்த வார்த்தையெல்லாம் போ நெகட்டிவாக பேச சபைக்கு போகிறது அப்படி என்ன பண்ணிட்டாங்க, வாரத்துக்கு 4 வாரம் போனது 2 வாரம் ஆகிட்டு, 2 வாரம் 1 வாரம் ஆகி கடைசியில் 6 மாதமும் சபைக்கு போகல. இப்படி ஒரு சகோதரி வீட்டில் இருக்காங்க. நான் ஒரு பக்கத்து வீட்டில் ஜெபம் பண்ணுறதுக்கு ஒருத்தருக்கு போகிறேன். நான் அந்த வீட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, அம்மா ஒரு பாஸ்டர் வர்றாரு, அவர் இது மாதிரிலாம் கிரியெல்லாம் பிசாசு கிரியெல்லாம் உடைப்பார், வந்து ஜெபம் பண்ணிக்கன்னு வர்றாரு. இந்த அம்மா வந்து எதுக்கு வந்திருக்காங்கன்னா ஜெபம் பண்ணுறதுக்காக வரல, அந்த அம்மா நச்சரிப்புக்காக என்னை வந்து பார்க்க வராங்க. நான் ஜெபம் பண்ண கேட்குறேன், நீ சர்ச்சுக்கு போறியாம்மா? போயிட்டு இருந்தேன், இப்போ போகலன்னு. நீ போனதுனால உன் ஆசீர்வாதத்தை நீ இழந்துட்ட. உடனே அந்த அம்மா கோவம் வந்தது. 4 வருஷம் நான் அந்த சபைக்கு போனேன், நான் இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன். சரிம்மா, 4 வருஷம் போனேன், உன் வீட்டுகிட்ட ஒரு மாற்றம் இல்லையா? ஒரு மாற்றம் இல்லை ஃபஸ்ட்டு. சரி, இப்போ எத்தனை மாதமா சபைக்கு போகல? 6 மாதம். ஓகே, இந்த 6 மாதம் உன் வாழ்க்கை என்ன? இப்போ ஒரு நாள் கூட அவர் வேலைக்கு போக மாட்டார். சரி, உனக்கு எப்படி இருக்கு? 4 நாள் என்ன, எனக்கு இந்த ஒரு 3 மாதமாக முட்டி வலி, நடக்க முடியல, உட்கார முடியல, காலை மடக்க முடியல. உன் பசங்க என் பேச்சை கேட்க மாட்டாங்க. இது வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கோமா அப்படின்னு. நீ சும்மா போய் காலை வைக்கல, நீ சும்மா போய் நிற்கல, நீ நிற்கிற இடம் அக்னி ஸ்தம்பம். அல்லேலூயா. அது கேடயம், அது பாதுகாப்பு. உங்கள் வீட்டுக்காரரு அட்லீஸ்ட் 3 நாள் ஆசீர்வாதத்தையாவது என்ன பண்ணி கொண்டிருந்த? ருசி பார்த்து கொண்டிருந்த. ஏதோ தெரியாமல் கொள்ளாமல் யார்ட்டையும் ஒன்று பழக்கத்தில் வச்சு இப்போ என்ன பண்ணுறாரு? பகிரமாக பண்ணுறாரு. இப்போ உன் பையன் படிக்கிறதும் இல்லை, உனக்கும் பலவீனம். இப்போ தெரிஞ்சுக்கிட்டே இந்த 6 மாதம் நீ பண்ணதுன்னு யோசிக்குது அந்த பிள்ளை. ஆமாம் பாஸ்டர், போவாதுக்கு அப்புறம் தான் நான் கீழே விழுந்தேன். ஒன்று தெரிஞ்சுக்க, தேவன் கூட இருக்கிற வரையும் அவரோட மகிமை தெரியாது. நீங்கள் ஏதாவது சொந்தக்காரங்க உங்க கூட இருக்கும்போது மகிமை தெரியாது. அம்மாவை பற்றி கண்டுக்க மாட்டாங்க, கணவனை கண்டுக்க மாட்டாங்க, பிள்ளைய கண்டுக்க. அவங்க திடீர்னு மறிச்சிட்டாங்களோ இல்லை இல்லாமல் போயிட்டாங்களோ உடனே அப்போ தான் தெரியும் அவங்களோட வேல்யூ என்னன்னு. அம்மாவா இல்லையா? அந்த சொல்ல அந்த அம்மா கண் கலக ஆரம்பிச்சு. நீ முதல் போன சபைக்கு என்ன பண்ணு, போய் அங்கே போய் உட்காரு, கர்த்தர் மாற்றுவார் பாருங்க. 6 மாதம் ஆயிடுச்சு, 8 மாதம் ஆயிடுச்சு, 9 மாதம் ஆயிடுச்சு. இந்த அம்மா போகிறத நிறுத்தலை, போயிட்டே இருக்காங்க. வீட்டில் ஒரு மாற்றம் இல்லை. முதல் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. அவங்க பையன் 10th ஃபெயில் ஆகிறான். மாற்றமா நல்லதா? ஃபெயில் ஆன உடனே நான் இப்போ அவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கு போகிறேன். ஃபெயில் ஆன உடனே அந்த பிள்ளை என்ன பண்ணுறாங்க, அந்த அம்மா வந்து, நீங்கள் சொன்னீங்களே ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் இன்னும் பிரச்சனை, பையனை கூட்டு வாமான்னு. வந்தோடனே அவன் முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஷைட்டிங் வச்சுட்டு அதில் நல்லா ஒரு பெயிண்ட் ப்ரஷ் மாதிரி இருக்கு அவன்ட்டு. நான் கேட்டேன், நீ படிக்காததுக்கு உங்கள் அம்மா ஏசாப்பா மேலே படி போடுறாங்க. சரி, நான் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். இப்போ 2 மாதத்தில் எக்ஸாம் வரும்ல, இதில் எழுது, பாஸ் ஆவ. நீ பாஸ் ஆன நீ என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவோம் ஐயா அப்படின்னு. சபைக்கு வரியான்னு. சரி வரேன்னா. 2 மாதம் ஒழுங்காவா, நீ பாஸ் ஆறையிலேயும் பாருங்க சொல்லி விட்டாச்சு. அதுக்கப்புறம் அந்த அம்மாவும் அந்த பையனும் அவன் வந்து 4 வாரம் வரல, வாரத்தில் அரைய குறையுமா, ஆனால் காலை உள்ள வைக்க வர வச்சான், சபைக்குள்ளே வர வச்சான், வாசலே உட்காருது, அப்படியே ஓடுறது. 4 வாரத்தில் 2 வாரம் வந்தது. இந்த 2 மாதத்தில் 2-3 வாரம் தான் வந்திருப்பான். நடந்தது என்னென்னா, அந்த எக்ஸாமில் அவன் பாஸ் ஆகிட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுவேமே.
இது அவங்க அந்த பையன் இருதயத்தில் பெரிய இம்பேக்ட் ஆயிடுச்சு. இனிமேட்டு நான் சபைக்கு என்ன பண்ணுவேன், வாரம் இப்போ கர்த்தர் செஞ்ச காரியம் பாருங்க. நம்ம உள்ள காலை வச்சுட்டு தான் அந்த வீட்டில் இருக்கிற மீதி இருக்க 3 பேரில் ஒரு கல் என்ன பண்ணிட்டார் கர்த்தர், அழகாக உழுக்க ஆரம்பிச்சிட்டார். உள்ளே வந்தாச்சு. இப்போ எத்தனை பேர் இருக்காங்க வீட்டில்? 2 பேர். 3 மாதங்கள் கிடக்குது. அவர் கார்பெண்டர் வேலை செய்யும் போது அந்த மிஷின் பட்டு கால் விரல் கட் ஆயிடுச்சு. டாக்டர் சொல்லிட்டாங்க, காலை விரல துண்டாதான் எடுக்கணும், அது சேர்க்க முடியாது. டைம் 3 hours டைம். ஃபோனில் கால் பண்ணுறாங்க, நேரில் வர சொல்கிறாங்க. என்னால் நேரில் வர முடியலம்மா, ஃபோன்லேயே ஜெபம் அவர்கிட்ட சொல்கிறேன். அழுகுறாரு, சார் பாஸ்டர் என்னை காப்பாற்றி விடுங்க பாஸ்டர், கால் வேணும் பாஸ்டர் அப்படின்னு. வெறும் கெட்ட வரலுக்கு பயம் வந்துச்சு அவர். ஐயா நான் சரி பண்ணுறேன், ஜெபம் பண்ணுறேன். சரி பண்ணால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஐயா இன்னும் சபைக்கு வேணுமா? சரி, உங்கள் காசு எதுக்கு எனக்கு? சபை உள்ள இந்த காலை எடுத்துக்கிட்டு சபையில் வருவீங்களா? கண்டிப்பாக வரேன். ஜெபம் பண்ணி முடிக்கிறோம். டாக்டர் சொல்லிட்டாங்க ஆப்ரேஷன் அடுத்த நாள் தள்ளி போட்டிருக்காங்க. எதுக்கு? கட் பண்ணுறதுக்கு. அடுத்த நாள் வேற ஒரு டாக்டர் வர்றாரு, பார்த்துட்டு சொல்கிறாரு இதை சேர்த்து வச்சு பார்க்கலாம், ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. ட்ரை பண்ணவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா சொல்லிவிட்டு இது ஒரு எமர்ஜென்சி தான், சும்மா விரல் மாதிரி இருக்கும் தவிர அந்த விரல் ஃபங்க்ஷனுக்கு அதை டோட்டலாக கட் பண்ண அசிங்கமாக இருக்குன்னு வச்சுருக்கணும். அதுவே அவங்களுக்கு சந்தோஷம். ஆனால் நடக்க ஆரம்பிச்சது என்னென்னா 3 மாதங்களுக்கு மேலே அந்த விரலில் இருக்க எலும்புகள் சேர ஆரம்பிச்சு, தசைகள் சேர ஆரம்பிச்சு, அந்த கால் பழைய நிலைமைக்கு வர ஆரம்பிச்சு. ஒரு ஆமேன்னு சொல்லுவோமே. இப்போது அந்த வீட்டில் எத்தனை கல் விழுது? 2 கல். இப்போ எத்தனை பேர் சபைக்கு வராங்க? 3வது சின்ன பையன். இந்த 3 பேர் 2 பேர் 3 பேர் உள்ளே வரும்போது அவன் தலையில் கூட்டிகிட்டு வந்து உள்ளே உட்காரு. அவன் அழுதுகிட்டே உள்ளே வந்து உட்காருவான். மாற்றம் பாருங்க. இப்போ அவங்க ஒரு சபையில் ஊழியம் செய்கிறாங்க. விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவாங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் அழகாக பிடிச்சிட்டு. ஏன்னா நீ முதல் காரியம் இன்னைக்கு சபைக்குள்ளே கால் வைக்கிறல்ல, சும்மா கண்ணை மூடி ஸ்தோத்திரன்னு, அது எவ்வளோ பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண தெரியுங்களா? அல்லேலூயா. அதான் வசனம் சொல்லுது, நீ செய்கைக்கத்தக்க பலன். நீ என்ன காரியம் செஞ்சு அதை கொண்டு நான் ஆசீர்வாதம் நான் கண்டிப்பாக கொடுப்பேன். நம்ம பெருசாக எந்த நன்மையை யோசிச்சு பார்த்தோன்னா 4 பேருக்கு கெடுத்துருப்போம், பொறாமையாக இருக்கும், எண்ணங்கள் எல்லாம் பாவமாவோடு இருக்கும், இப்படியே தான் இருக்கும் தவிர நம்ம பெருசாக செஞ்சுருக்க மாட்டோம். நீ செய்கிற காரியமே ஆலயத்துக்குள்ளே கால் வைப்பது பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. சில பேரில் பக்கத்து தெருவில் வீட்டுக்கு சர்ச் இருக்கும், மேலே சர்ச் இருக்கும், கீழே சர்ச் இருக்கும், உள்ளே வர மாட்டாங்க. தண்டையார் நகரில் ஒரு சர்ச்சை வச்சுருந்தோம். போன வருஷம் தான் அதை க்ளோஸ் பண்ணோம். அது கீழே இருக்கிற ஒரு அம்மாவுக்கு வந்து உடம்பு ஃபுல்லாக சொரியாசிஸ், உடம்பு ஃபுல்லாக புண்ணு நாத்தம். டாக்டரால் கைவிடப்பட்டாங்க. அவங்கள கூப்பிட்டு மேலே உட்கார வச்சு 7 நாள் பாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணி ஆளை என்ன ஆகிட்டாங்க, பொலிவாக ஆகிட்டாங்க. ஆனால் சண்டே சர்வீஸ்க்கு அவங்க வீட்டுக்கு மேலே தான் சர்ச்சு. 9 மணி சர்வீஸ் 10 மணிக்கு முடியும், 10:30 முடியும். 10 மணிக்கு முடியும் இல்லாமல் 10 மணிக்கு 8:30லேருந்து 10:30. அந்த எத்தனை மணிக்கு வருவாங்கன்னா 10:15 வந்துட்டு 10:30 போவாங்க. அதுவே 4 வாரத்தில் 2 வாரம் தான் வருவாங்க. ஒரு வாரம் அவங்க அம்மா கூப்பிட்டேன், உனக்கு ஏன் கர்த்தர் அற்புதத்தை செய்யணும்? உனக்கு மேலேருந்து கீழேருந்து மேலே வர்றது கஷ்டம். உன் உடம்பு அதே புண்ணு மாதிரி வச்சுருந்தா என்ன பண்ணியிருப்ப? இங்கேயே வந்து படுத்துருப்ப. நீ சபைக்கே வராதம்மா, நீ போய் கீழே இருந்துருன்ட்டு. ஏன் இதை சொல்கிறேன்னா, நாங்கள் திட்டுறது என்னோட ஆதங்கம். ஆனால் எனக்கே எவ்வளோ கர்த்தருக்கு எப்படி இருக்கும்? நம்ம பக்கத்தில் இருக்கும் போக மாட்டோம். ஆனால் எவ்வளோ தூரத்தில் நீ பிரயாசப்பட்டு ஆலயத்துக்கு போகிறோன்ட்டு நீ பிரயாசப்பட்டு நீ காலை வைக்கிறீங்களே, நான் ஜெபம் பண்ணணுன்ட்டு இந்த தேவ சமூகத்தில் உட்காருங்களே, அது ஒவ்வொன்றும் தேவனுக்கு கொடுக்குற கரையும். விசுவாசிக்கிறோம் ஆமேன்னு சொல்லுவோமே. நான் 5 நிமிஷம் கண்ண மூடி ஜெபம் பண்ணுவேங்க, அது எவ்வளோ பெரிய பாக்கியத்தை உண்டு பண்ண தெரியுங்களா? உன் வீட்டில் எந்த அசைவது போல தெரியாது. அல்லேலூயா. உன் வீட்டில் ஒரு அசைவது தெரியாது. இப்போ நான் இவங்களை கூப்பிடுவேன், பாஸ்டர்மா அப்படின்னா திரும்பி பார்க்குறாங்க. இது மனுஷன். தேவனை கூப்பிட்டா திரும்பி பார்க்கணும் ஒன்றும் மாட்டேன், நம்ம உண்மையே தெரியாது. ஏன்னா அவருக்கு உருவம் இல்லை. சினிமாவில் தான் இப்போ கை நீட்டினா புஷ்ஷுன்னு சவுண்டு வர்றது, ஆக்ஷன் வர்றது, இப்போ தலையை திருப்பினா புஷ்ஷுன்னு சவுண்டு வர்றது, இதெல்லாம் சினிமா தான். ஆனால் கடவுள்கிட்ட நீ பேசுகிற, கடவுள்கிட்ட பண்ணால் ஒரு ரியாக்ஷன் இருக்காது. ஆனால் தேவனுடைய செயல் எப்படி இருக்குன்னா ஆக்ஷனில் இருக்கும். அல்லேலூயா. இவங்க பாஸ்டர் அம்மான்னு கூப்பிட்டேன், திரும்பி தான் பார்த்தாங்க, என்னங்கன்னு கேட்டாங்களா?
சொல்லுங்களேன். எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு கேட்டாங்களா? இவர் பாட்டு ஏதோ பேசினுக்கிறாரு, கூப்பிடுறாரு. நம்மளும் அப்படிதான். ஒரு மனுஷன் நம்ம நினச்சிப்போம், ஏதோ நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம டிசைட் பண்ணுவோம். இல்லை, அவங்க திரும்பியாவது பார்த்தாங்க. ஆனால் தேவன் என்ன பண்ணுவாரா, நீ பண்ணுற ஒரு காரியத்திற்கு ரியாக்ஷன் தெரியாது, ஆனால் உனக்கு எதை நடத்தணுமோ அதை செய்து கொண்டு இருப்பார். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. நீ ஒரு விண்ணப்பத்திற்கோ கண்ணீருக்கோ ஒரு கவலைக்கு வந்து நிற்ப, அந்த கண்ணீருக்கும் கவலைக்கும் அவர் இப்ப அந்த இடத்துக்கு கிரியை செய்து கொண்டிருப்பார். நீ எங்க இன்னைக்கு என் கணவன் மாறுவார்னா அவர் இருதயத்தை போய் உலுக்கி கொண்டிருப்பார். நீ நினைச்ச உடனே இன்னைக்கே விதை விதைச்சு இன்னைக்கே சமையல்லாம் இல்லை. அவர் ஃபாஸ்ட் ஃபுட்டு செய்கிறவர் அல்ல. நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் நான் கொதிக்க வச்சு விதை விதைச்சி முளைச்சி அதுக்கப்புறம் செடி காய்ச்சத பிறகு தான் உனக்கு பலன் வரும். இன்னைக்கு பண்ண ஜபத்திற்கு ஒரு விதையை விதைச்சிருப்பார். இன்னைக்கு ஜெபம் பண்றோமா, எனக்கு வேலை வேணும்னு தெரிஞ்சுக்குங்க. சின்ன எக்ஸாம்பிள். இன்னைக்கு வேலை வேணும், வேலை இல்லைன்னு ஜெபம் பண்ற. ஒரு இடத்துல வேலைக்கு போற, இன்னைக்கு ஜெபம் பண்ற. வேலைக்கு ஒருத்தவங்க இருக்க பக்கத்தில் இருக்குன்னு சொல்றாங்க, போற, வேலை கிடைச்சிச்சு. இது கர்த்தர் என்னைக்கு செஞ்ச அற்புதம்? இது உடனே செஞ்ச அற்புதமா? இல்ல. நீ நினைப்பா இன்னைக்கு செஞ்ச ஜெபம் நான் போனேன்னு. கர்த்தர் ஏற்கனவே டிசைட் பண்ணிருப்பார், இந்த பிள்ளைய அந்த இடத்துல வேலைக்கு வைக்கணும். அதனால அந்த வேலை செய்யற இடத்துல என்ன பண்ணுவார் தெரியுங்களா? ஏற்கனவே வேலை செய்யறவனுக்கு வேற ஒரு வேலையை கொடுத்துருப்பார். அந்த இடத்துல ஒரு வெற்றி இடத்தை உண்டு பண்ணுவார். இதுக்கு எத்தனை நாட்கள் இருக்கலாம்? 1 வருஷம் 2 வருஷம் ஆல்ரெடி பிளான் பண்ணியிருப்பார். ஏன்னா நீ ஏற்கனவே ஜெபம் பண்ணிருப்ப, ஏதாவது வேலைக்கு ஏதோ உனக்கு அப்பவே பிளான் பண்ணிருப்பார், இந்த இடத்துக்கு உனக்கு கொண்டு வரணும்ட்டு. நமக்கு தெரியாது. நம்ம அதுக்கப்புறம் 2 வருஷம் 3 வருஷம் அவர் பிளான்ல அவர் மாற்றம் திட்டம் போட்டதை மாற்றவே மாட்டார். அவர் திட்டத்தில் கரெக்டாக இருப்பார். இவனை எப்படியாவது இங்கே கொண்டு வரணும், இவளை எப்படியாவது இங்கே கொண்டு வரணும். கரெக்டாக அங்கே வெற்றிடாவும் உனக்கு வேலை இல்லாமல் இருக்கும். ஒரு நபர் எங்கேயாவது ஒரு தூதனை போல ஒரு நபர் யாரையோ ஒருத்தர் பிடிப்பாரு, அங்கே வேலை இருக்கு, அந்த வேலையை எத்தனை நீங்கள் சொல்லுவாங்க. நீ அந்த டைம் போய் நான் ஜெபம் பண்ணுவேன். இது 2 சிங்க் ஆயிடும். தேவன் ஏற்கனவே தீர்மானித்தது. நீ இன்னைக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ற, ஒரு பையனை கல்யாணம் பண்றன்னா அன்னைக்கு பார்த்ததில்ல, தேவன் நீ பிறக்கும் பொழுதே அதை நிர்ணயித்து வச்சிருப்பார். அல்லேலூயா. விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவேமே. உன் வயிற்றுல என்ன குழந்தை பிறக்கணும்னு நீ திருமணம் ஆன உடனே அவர் டிசைட் பண்ணிருப்பார். உன் வயிற்றுல இந்த குழந்தை தான் வரும், இது உன்னை இத்தனை நாள் தொல்லை பண்ணும், இத்தனை நாள் அது உனக்கு ஆசீர்வாதமா இருக்கும், இத்தனை நாள் இப்படி இருக்குன்னு அவர் டிசைட் பண்ணிடுவார். நம்மளால ஒரு காரியம் இல்லை. தேவனை தேடி வரும்போது இன்னைக்கு கண்ணை மூடி எது ஜெபம் பண்றீ நீ மறந்துடுவோமா விண்ணப்பத்தை? ஏன்னா நாளைக்கு ஒரு பிரச்சனை ஒன்று, இந்த பிரச்சனை விட்டு வேற ஒரு விண்ணப்பத்தில் இருப்ப. போன வாரம் என்ன ஜெபம் பண்ணீங்கன்னு தெரியுமா? தெரியாது. இப்ப இருக்க பிரச்சனை தான் தெரியும். ஆனா தேவன்கிட்ட சொன்னதை எழுதி வச்சிருப்பார். அவர் அதற்குண்டான பலன் இப்ப இருக்க சூழ்நிலை 2த்தையும் ஒத்து போய் உன் வாழ்க்கைக்கு ஒன்று அமைச்சு கொடுப்பார். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். அதனாலதான் உன் கிரியைக்கு தக்க பலனை படிங்க. அந்த வசன கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக, கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ். 2வது காரியம், கர்த்தர் உனக்கு செய்கை பலனை தருவார். ஏன்னா நீ அவருடைய பாதுகாப்புக்குள்ள இருக்கிற. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேமே. சங்கீதம் 91:4 படிப்போமா? அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் சேற்றிலின் கீழ் அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிச்சயம் கேடகமா இருக்கும். சங்கீதம் 36:7 படிங்க. தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உமது சேட்டைகளின் நிழலில் வந்தடைகிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேமே. சங்கீதம் 63:7 சொல்லுகிறது, நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால், நீ எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேமே. இந்த மாசமா அநேக கடன், அநேக பிரச்சனை, உனக்கு விரோதமா எவனா சூனியம் பண்ணிட்டு இருப்பான், உன் குடும்பத்தை கெடுக்க எவனாவது நின்று இருப்பான், உன்னை அழிப்பதற்கு அநேக நிற்பான். நீ கவலைப்படாத. நீ எங்க வந்து நிக்கிறன்னா தேவனுடைய பாதுகாப்புல. அல்லேலூயா. அவருடைய கூடார மறைவுல நிற்கிற. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. அவன்லாம் உனக்கு பக்கத்திலே நின்று கொண்டிருப்பான். உனக்கு என்ன பாதுகாப்புனே தெரியாது. நேற்று ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு படத்தை பார்த்தேன். அதுல ஒரு மரத்துல நடுவுல ஒரு கிளி குண்டு. அந்த கிளி குண்டுல ஒரு 5 முட்டை போட்டு, ஆண்குறி 1 பெண்குறி கிளி, பச்சை கிளி 2 உள்ள இருக்கு. இதுல ஒரு நாகப்பாம்பு உள்ள ஏறுது, நல்லா பெருசு. உள்ள என்ட்ரான உடனே முதல்ல வெளியே ரிலீஸ் ஆனது எதுன்னா ஆண் கிளி தான் முதல் பறந்து வெளியே ஓடி போச்சு. முட்டை விட்ட தாய்
கிளி என்ன பண்ணி கொண்டிருக்கு? உள்ளே நின்று கொண்டிருக்கு. டப்புன்னு வெளியே வந்துச்சு உள்ள பொண்ணு. இந்த பாம்பு என்ன பண்ணுச்சு? உள்ளே போய் அழகாக சுற்றிட்டு ஒரு முட்டையை முழுங்குது. அந்த வாய்க்கு இந்த முட்டை ரொம்ப சின்னது. இந்த கிளி பார்த்துட்டே இருக்கு வாசல்ல. போன கணவன் கிளியை காணோம். பாதுகாப்புன்னு நினைச்சது, எனக்கு எல்லாம் இவன் தான் பாதுகாப்புன்னு பார்த்தா ஒரு முட்டையை கூட என்ன பண்ண முடியல, பாதுகாக்கத்தில் ஓடி போயிட்டான். இப்போ யார் பாதுகாப்பு? தாய்கிழிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. தாய்கிழி பொழுது எது நடந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, நான் என்ன பண்ண போறேன்? என் முட்டையை காப்பாற்ற போறேன். அது கத்திக்கிட்டு அது போட்ட கூச்சலுக்கு அந்த பாம்பு நினைச்சா அது ஒரே டைம் என்ன பண்ணிருக்கணும்? பிடிச்சிருக்கோம். ஆனா இந்த குஞ்சுகளை காப்பாற்ற அது போட்ட அந்த அலப்பறையில பாம்பு மேல இருந்து கீழே வந்துச்சு. அப்படி அல்லேலூயா. பாம்பு போன பிறகுதான் ஆண்கிரி உள்ளது. யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன தாய் கிளிக்கு நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, ஒரு கோழி பண்ணைக்குள்ள ஒரு பாம்பு போனா கூட அந்த கோழி தனியாக அந்த கோழியை விழுங்கிடும். ஆனால் அந்த குஞ்சுகளுக்கு எதுன்னு அது விடாது. நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம உயிரை கொடுப்போம்ல. அப்போ நம்ம பிதா எப்படிப்பட்டவர்? அவருடைய பாதுகாப்புல இந்த மாசம் வந்திருக்கீங்க. அல்லேலூயா. நீங்க பாதுகாக்கப்பட்ட பெட்டகம். அல்லேலூயா. எத்தனை பேர் உனக்கு விரோதமா உனக்கு குழி வெட்டி வச்சிருப்பான். ஒருத்தன் கண்ணீருக்காக காத்து கொண்டிருப்பான். ஒருத்தன் என்ன பண்ணியிருப்பான்? இவனை போட்டு மூடலான்னு ஒருத்தன் வலைய வச்சிருப்பான். எதுலையாவது ஒன்று சிக்க வச்சு மாட்டிடலாம், இவங்களை எப்படியாவது பழி வாங்கலாம். உனக்கு இந்த மாசம் அநேக எதிர்ப்புகள் இருந்தாலும் நீ சொல்லு, கைகளை உயர்த்தி, என்னோடு என் தேவன் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமே. சத்தமா சொல்லுங்களேன். யாரு இருந்தாலும் சரி, சத்துருக்கள் எப்படி இருந்தாலும் சரி, என் தேவன் எனக்கு துணையா இருக்கிறார். கரங்களை தட்டி அல்லேலூயா. ஆமென். அன்பு பிரியமான ஜனமே, இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு இருக்கிற இந்த மாதம் எப்படிப்பட்ட துயரம் வந்தாலும் நான் தேவனோட பெட்டகத்துக்குள்ள இருக்கிறேன். அல்லேலூயா. பிரச்சனை உனக்கு பக்கத்துல இருக்கும், பிரச்சனை உனக்கு முன்பா இருக்கும், பிரச்சனை சூழ்ந்து இருக்கும். நாளைக்கு எப்படி ஃபீஸ் கட்டுறது, நாளைக்கு எப்படி லோன் கட்டுறது, நாளைக்கு எப்படி வாடகை கட்டுறது, எல்லாமே வெறுமையில நின்று கொண்டிருக்கலாம். என் தேவன் சொல்லுகிறார், உன் குறைவுகளை நான் நிறைவாய் மாற்றுறேன். நீ என் கிட்ட வந்துட்ட, நீ ஏன் கவலைப்படுற? அவர் ஆசீர்வாதத்தை வைத்தவர் உன் கூட உலாவி கொண்டிருக்கிறார். பலமானவர் கூட பின்னாடி நின்று கொண்டிருக்கிறார், உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனா உனக்கு முன்பாக நிக்கிறது எல்லாம் பயம் காட்டும் தவிர அதை உன்னை சேதப்படுத்தாது. விசுவாசிக்கலாமே சொல்லுவோமே. கோலியாத்துக்கு முன்பாக, தாவீதுக்கு முன்பாக பராக்கிரமசாலியா நிக்கிறான். இவன் கிட்ட கேடயம் இல்லை, பட்டயம் இல்லை, எதுவுமே இல்லை. அவனுக்குள்ள எனக்குள்ள இவ்வளவு பெரிய படையம் இருக்கு, நான் இவ்வளவு பலமா இருக்கேன், ஹைட்டா இருக்கேன், வெயிட்டா இருக்கேன், இவன் குள்ளமா இருக்கேன், இவனை நசுக்கினாவே போதும். ஆனா தாவீதுக்கோ, நான் தேவனோட பெட்டகத்தில் இருக்க. விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுமே. அவட சேட்டைகளுக்கு கீழே நான் இருக்கிறேன், நீ என்னடா என்ன தொட முடியும்? நீ எவ்வளவு பெரிய கும்பனாரு, நீ எவ்வளவு பெரிய ஆளாரு, நீ எவ்வளவு பெரிய பிரச்சனையாரு, எவ்வளவு பெரிய வியாதியாரு, என் கூட இருக்கிற தேவன் பெரியவர். அல்லேலூயா. உனக்கு எல்லாம் என்ன கிடையாது, பட்டயமே தேவையில்லை, ஒரு 2 கல் இருந்தா போதும். நாய் அடிக்கிறது போல அவன் டிசைட் பண்ணிட்டான். நாய் எனக்கு சாதாரண ஆள், உன் பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு ஒரு கோழாங்கலை போல. விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவேன். அல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரே என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, நீர் தான் என் கூட இருக்கீங்க. சொல்லுங்க. என்னை தேடி வந்திருக்கிறேன், உனக்கு ஒண்ணுன்னா நான் விட்டுடுவேனா? நீ போ, நீ வீட்டுக்கு போகிறதுக்கு முன்பாக உன் வேலைக்காரன் சுத்தமாவான். அல்லேலூயா. விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவேன். என்னை நம்பி வந்துட்டல, போ, வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி உன் பிரச்சனை சால்வ். உன் எண்ணெயும் மாவும் குறைபடாதபடி நான் பாதுகாத்துக்கிறேன்.
அல்லேலூயா. போ, அந்த கல்லறை தர மரித்த லாசரை நான் உயிர்ப்பித்து காட்டுறேன். விசுவாசிக்கலாமே சொல்லுவேன். பயப்படாத, கல்யாணம் கெட்டு போயிடும், அவமானம் வரும்னு பார்க்காத. அந்த தண்ணீரை கூட என்னால் திராட்சரசமா மாற்ற முடியும். உன்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு நினைக்காத. பலவீனம் போயிடுச்சு. ஐயோ, சில பேருக்கு இப்போ இந்த சீசனில் பலவீனம், லூஸ் மோஷனு, ஜுரம், டயர்ட்னஸ்ஸு, கேர்னஸ்ஸு, கிரீனஸ்ஸு, பிபி, சுகர். கடந்த இந்த ஒரு மாசமா நிறைய மெடிக்கல். உனக்குள்ள அந்த மெடிக்கல் பிரச்சனை வந்த உடனே ஐயோ நம்ம உடம்பு போயிடுச்சுன்னு கவலைப்படாத. இன்னைக்கு இரவே அது பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனை கற்றுக் கொடுப்பார். அல்லேலூயா. எல்லா படுக்கையும் என் தேவன் மாற்றி போடுகிறவர். எல்லா மரண சூழ்நிலையும் என் தேவன் மாற்றி போடுகிறவர். எல்லா பலவீனங்களையும் என் தேவன் மாற்றி போடுகிறவர். இன்னைக்கு நேத்து இருந்த பிரச்சனை நாளைக்கு இல்லை. ஏன்னா நீ தேவனோட பாதுகாப்புல இருக்க. விசுவாசிக்கலாமே சொல்லுவோமே. 400 ஆண்டுகளாய் சிறைப்பட்டவர்களுக்கு எகிப்து தேசம் எப்படி இருக்குன்னு தெரியாது. எகிப்துக்கு போன பிறகுதான் தெரியும், ஐயோ 400 வருஷம் கஷ்டப்பட்டேன்டா. ஆனா அப்பவே தெரியுடா, நாங்க எங்கேயோ ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட இடத்துக்கு போறோன்னு. முன்னோர்கள் சொன்ன காரியம்தான் இன்னைக்கு நீங்க அனுபவிக்க போறீங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றார்கள் என்பது நம்ம உணர முடியாது, கேள்விதான் பட்டிருக்கோம். ஆனா கர்த்தர் உங்க வாழ்க்கையில உணரும்படியாக இந்த மாதம் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்கிறவரா இருக்கிறார். அப்படியே கண்களை மூடுவோமா?